ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பொட்டேட்டோ பில்லோஸ் தான். இந்த ஸ்கூல் லீவ் விட்டதும் போதுங்க, டெய்லி ஸ்நாக்ஸ் வேணும்னு ஈவினிங் கேட்டுறாங்க. நம்மளே காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு எப்படா ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த குட்டீஸ்க்கு வந்து தொல்லை பண்ணிடுதுங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஏன் போன உருளைக்கிழங்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதை வேக வச்சு தோல் உரித்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்பலாம் டைம் எடுக்கலைங்க, 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டா. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. ஒரு சின்ன கப் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு, அதே கப்பில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 கப் போட்டுக்கோங்க. மைதாவோட கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் மாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா மெலிசாக போட்டு திரட்டிக்கிறேன். அப்புறம் கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் பில்லோ மாதிரியே செஞ்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாவில் பார்த்திங்கன்னா பில்லோ மாதிரி செஞ்சு வச்சேன் இல்லையா, அதில் ஸ்போக் வச்சு லைட்டாக அமர்த்தி விட்டுக்கிறேங்க. அது ஒரு டிசைனாக வந்துருச்சு. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ கடாயை வச்சுக்கலாங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட்டான எண்ணெய் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. இதை சாப்பிட வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.